ஜூன் 26, அதாவது நேற்று, அதாவது அவசர நிலை இந்தியாவில் அவசர நிலை பிரகடனம் பெற்று கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நிறைவு. இந்த நிகழ்ச்சியில RSS, அதாவது ராஷ்டிரிய சுயசேவக் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தத்தாத்ரேய ஹசப்லே கலந்துக்கிட்டார். அந்த நிகழ்ச்சியை பேசும்போது ஒரு குறிப்பிட்ட 2 சொற்களை அவர் கோடிட்டு சொல்கிறார். செகுலரிசம் மற்றும் சோசியலிசம் என்ற சொற்கள் அம்பேத்கர் உருவாக்கிய சாசனத்தின் முன்னுரை பிரியாம்பிள் இல்லை, இவை அவசர நிலையின் போது சேர்க்கப்பட்டவை ஆகும், எனவே இது மீண்டும் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று கோடிட்டார். இதுதான் இந்த பல்வேறு நாளிதழ்களில் முக்கிய தலைப்பு விவாதிக்கப்பட்டது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் குறிப்பிடாரு. இந்த கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை தூக்கிட்டு திருவங்க, அந்த சாசனத்தை கிழித்தவர்கள் தான் இன்னைக்கு இந்த கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை தூக்கிட்டு திருத்தரவா தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிடாரு. மேலும் இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா இந்த அவசர நிலை கொண்டு வந்தவர்கள் மனித உரிமை மீறல் மற்றும் அதை பற்றி கடுமையாக விமர்சனங்கள், அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மறைமுகம் சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதே விஷயத்த ஸ்ரீ டிவில நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனுடைய ப்ரீ ஆம்பிள்ல இருக்கக்கூடிய செக்யூலரிசம் அண்ட் சோசியலிசம் அப்படிங்கக்கூடிய 2 வார்த்தைகளும் அம்பேத்கர் என்னத்தை எழுதி கொடுத்தாரோ, என்ன கான்ஸ்டியூஷன் எழுதினாரோ அதில் இல்லை. அப்ப இது எப்பொழுது சேர்க்கப்பட்டது? இந்த நாட்டில் எமர்ஜென்சி என்று ஒன்று கொண்டு வரப்பட்டு அனைத்து எதிர்கட்சியினர்களும் சிறையில் இருக்கும் நேரத்தில் காங்கிரஸ்காரர்கள் மட்டுமே பார்லிமெண்ட்ல இருக்கும் பொழுது ஓட்டு போட்டு இதை 2ஐயும் சேர்த்தார்கள். அப்ப நம்ம இப்ப காங்கிரஸ்காரர்கள்ட்டையும், அதாவது இப்ப இன்னைக்கு நம்ம திமுக கிட்ட இதை பத்தி நம்ம கேட்கணும். இன்னைக்கு காங்கிரஸுக்காக இவங்க இவ்வளோ சப்போர்ட்டா பேசக்கூடிய ஆட்கள் இல்லை. இன்னைக்கு ஒசபலை அவர்கள் பேசினோடனே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய எதிர்கட்சியினர் எல்லாருமே இதற்கான பதிலை சொல்லணும். இந்த வார்த்தைகளை சேர்க்கும் பொழுது திமுகவினர் எங்க இருந்தாங்க? பார்லிமெண்ட்ல இடம் முடிச்சிருந்தாங்களா? லோக்சபால இருந்தாங்களா? ராஜ்யசபால இருந்தாங்களா? எங்க இருந்தாங்க? சிறைச்சாலைகளில் இருந்தார்கள். அப்ப எல்லாரையும் நீங்க சிறைச்சாலைக்குள்ளார வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமா நீங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இந்த அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு அநீதியை இழைத்தது நீங்க தான். அநீதி இழைத்தது காங்கிரஸ் தான். அதை அவமானப்படுத்தி அம்பேத்கர் எழுதினதை மாற்றி திருத்தி யாருடைய சம்மதமும் இல்லாமல் சேர்த்தது நீங்க தான். அதை மீண்டும் எடுக்க வேண்டும். என்ன அம்பேத்கர் எழுதினாரோ அதுதான் இருக்கணும். அதுதான் அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய உயரிய மரியாதையாக இருக்கும். அம்பேத்கர் ஒரு விஷயத்த சொன்னார், நீங்க எல்லாரும் நாங்க அம்பேத்கரை கடைபிடிக்கிறோம்னு எல்லாரும் கூப்பிடிச்சு பேசுறீங்கல்ல. அப்ப அம்பேத்கரை உண்மையாலுமே கடைபிடிக்கணும்னா அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யறதுல தானே இருக்கு. நம்ம வீட்டுல முன்னோர்கள் அவர்கள் மேல நம்ம மதிப்பு வச்சிருக்கோம் அப்படின்னா அவர்கள் என்ன விட்டு சென்றார்களோ அதை நம்ம தொடர்ந்து கடைபிடிப்பதுல தான் அவர்களுக்கு உரிய மரியாதை இருக்குன்னு நம்ம சொல்றோம். அது போல தானே இதுவும். அப்ப நீங்க அதெல்லாம் கடைபிடிச்சிருக்கணும். அப்ப வேண்டுமென்றே இதை தந்திரமாக செய்ததை மாற்ற வேண்டும் என்று இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார். அவருடைய கூற்று என்பது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா இதுலயும் கூட நம்ம ஒரு சிறு வருத்தங்கள் நமக்கு அந்த அமைப்பு மேல இருக்கு. இன்னைக்கு இதை சொல்லியிருக்கக்கூடிய அமைப்புக்கு நம்ம வாழ்த்து வரவேற்கும் தெரிவிக்க அதே நேரத்துல சில RSS அமைப்பினர்கள் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் முடிச்ச உடனே பாஜக அதாவது ஒரு அறுதி பெரும்பான்மையாக வராததற்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு எல்லாம் நிறைய பேச்சு அந்த டைம்ல வந்தது. இவங்களுக்கு இடையில நிறைய பிரச்சனை வந்தது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நமக்கு வந்தது. அப்பொழுதே கூட நம்ம மன வருத்தத்தை தெரிவித்திருந்தோம். என்ன பொறுத்தவரையில என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பேசக்கூடிய இந்த ஹொசபலே அவர்கள் என்ன எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும்னா, நம்ம ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை பாஜகவை அறுதி பெரும்பான்மையாக நம்ம இன்னைக்கு அரியணையில ஏத்தி இருந்தோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு இந்த கோரிக்கையை நம்ம வைத்திருந்து அதை நம்ம பெற்றிருக்க முடியும். அப்ப அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் எனக்கு தோணிக்குது. அப்ப இன்னைக்கு இந்த கோரிக்கையை இவங்க இன்னைக்கு வச்சிருக்காங்க. இன்னைக்கு இதை பத்தி, ஏன்னா இன்னைக்கு இதற்கான வாய்ப்போ சாத்தியமோ இன்னைக்கு இல்லை. அப்படி இன்னைக்கு வாய்ப்பும் அந்த சாத்தியமும் இல்லாத நிலையில இந்த கோரிக்கையை இன்னைக்கு இங்க வச்சிருக்காங்கன்னா இது உண்மையிலேயே உளப்பூர்வமானதா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு இந்த நேரத்துல எழுகிறது. ஆனா அதே நேரத்துல இது ஒரு டிபேட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதை பொறுத்தவரையில இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா நிச்சயமாக இந்த ப்ரீஆம்பிள்ல இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த புஸ்தத்தை எடுத்துக்கொண்டு திரியக்கூடியவர்கள் இவர்கள் தான் உண்மையிலேயே கான்ஸ்டிடியூஷனை கொன்றார்கள். இன்னைக்கு கவாய் கூட பேசுறாரு, கான்ஸ்டிடியூஷன் இஸ் அபவ் ஆல் அப்படின்னு நீங்க பேசக்கூடியவர்கள் இந்த ப்ரீஆம்பிள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை மாற்றி
கான்ஸ்டிடியூஷனை கொண்டு விட்டார்கள்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த நீதிபதியாவது பேசியிருக்கிறார்களா என்று பார்த்தால் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு இது விவாதத்திற்கு இன்னைக்கு வந்திருக்கிறது. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இது நிச்சயமாக நீக்கப்பட வேண்டியது என்பதுதான் ஸ்ரீ டிவியினுடைய கருத்து. ஆனால் அதற்கு பாஜக அறுதி பெரும்பான்மை பெற வேண்டும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.